குருவிக்கூட்டில் வாழ்வது போல் சுமார் 100 வருடங்களுக்கு மேலாக வாயிருந்தும் ஊமையாய் வாழ்ந்து வரும் பிஜிஎம்எல் தொழிலாளர்களின் குடியிருப்புகளில் தீ விபத்து அவ்வப்போது வருகை தருவதுண்டு. அந்த தீயில் அவர்கள் குருவி போல சேர்த்து வைத்திருந்த அனைத்தும் கருகி சாம்பலாவதும் உண்டு. தீயிற்கு கூட ஓய்வெடுக்க ஏழைகளின் கூடாரத்தின் மேல் குறிவைக்கிறது. அதற்கு சாட்சியாக இன்று காலை வார்டு நம்பர் 4 சவுத் டைம் பிளாக் வீட்டு எண் 58 மின்சார கோளாறால் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடு முழுமையாக கருகியது. இந்த தீயை கட்டுப்படுத்த வார்டு நம்பர் 4 சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்கள் எடுத்த உடனடி முயற்சியால் தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை முழுமையாக அணைத்தனர். அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் அவர் செய்து உதவினார். அது மட்டுமின்றி இன்று சமூக சேவகர் திரு பாண்டியன் அவர்களின் பிறந்த நாள். ஆனாலும் அதை அவர் பொருட்படுத்தாமல் செய்த இத்தகைய செயல் அனைவராலும் பாராட்டத்தக்க கூடியதாக செயலாக அமைந்தது. வார்டு நம்பர் 4 டோர் நம்பர் 58 சவுத் டைம் பிளாக். இது ஷார்ட் சர்க்கியூட்டால் பின்னால் பாருங்க. ஷார்ட் சர்க்கியூட்டால் இந்த வீடு ஃபுல்லு நாசம் ஆகிட்டுது சார். இப்போ தான் பாவம் அவங்க அம்மா இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை சார். இந்த வீட்டுக்கு சிவான்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டு ஒரு வாரம் கூட ஆகலை. அப்புறமேட்டு நம்ம ஏரியா இன்னைக்கு இந்த ஃபயர் இருந்தாலும் நம்ம ஏரியா யூத்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஃபயர். உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் ஃபயர் இன்ஜனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு 8 நிமிஷத்தில் வந்துட்டாங்க சார். என்ன நான் கேட்க வரேன்னா, இந்த மைனிங் ஏரியா சைடில் எதனா ஒரு ஆபத்தோ ஒரு இது போல் எதனா ஒன்று ஆச்சுன்னா கவர்மெண்ட்லேருந்து ₹1 வருதில்ல சார். ஏழைங்களுக்கு ₹1 வருதில்ல. பாருங்கள் வீடு இதில் பாரு எப்படி இருக்குது பாரு. இதில் என்ன வாழ்ந்துங்க, இந்த புல்லூரில் எப்படி செத்துனுங்கிறோம் நாங்கள்.